السلام عليكم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. صدق الله العلي العظيم. قال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي لا تسبوا أصحابي، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணை கடலான ரப்புல் ஆலமீன் போற்றி புகழ்ந்து, ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலக இரட்சகர் மதீனா தந்த மாமன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உலகெங்கிலும் இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஷிகே ரசூல்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய 1431வது வருடத்தினுடைய ரமலானின் 10வது தினத்தில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பலமுறை 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 ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய முதல் பகுதி நம்மை விட்டும் விடைபெற காத்து கொண்டிருக்கக்கூடிய நாள். ரஹ்மத்தினுடைய 10 என்று வர்ணிக்கப்பட்ட ரமலானுடைய முதல் பகுதி இன்றைய தினத்தோடு நம்மை விட்டும் விடைபெறுகிறது. அந்த ரஹ்மத்தினுடைய நிறைவு பெறக்கூடிய நாளில் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் இறக்கி கொண்டிருக்கிறான். இந்த மழையை அல்லாஹு தாலா செழிப்பான பலனுள்ள எந்த இடைஞ்சலும் இல்லாத மழையாக ஆக்கி அருள் புரிவானாக. இதை கொண்டு நமக்கும் எல்லோருக்கும் பலனையும் பிரயோஜனத்தையும் அதிகமாக்கி தந்தருள் புரிவதோடு வெயிலின் கொடுமையை நம்மை விட்டும் அப்புறப்படுத்துவானாக. இதை கொண்டு நோய் பரவுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களாக நாம் என்ன செய்தோம், என்ன அமல்கள் செய்தோம், எவ்வளவு பாவ மன்னிப்புகளை தேடியுள்ளோம், நம்முடைய ஈமானை எப்படியெல்லாம் புதுப்பித்துள்ளோம், இஷ்கே ரசூலை எவ்வளவு அதிகப்படுத்தியுள்ளோம் என்பதையும் கொஞ்சம் எடை போட்டு வரக்கூடிய காலங்களில் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை போக்கி அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மை புனிதப்படுத்தி எல்லா விதமான அருள்களையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உலகத்தில் தோன்றிய அத்துணை தலைவர்களுக்கும் அல்லாஹ் சில தொண்டர்களை கொடுத்திருப்பான். தலைவர்கள் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொண்டர்கள் இல்லாமல் தலைவர்கள் இல்லை. அழிச்சாட்டியக்காரர்களுக்கும் தொண்டர்கள் இருக்கத்தான் செய்தார்கள், அகம்பாவக்காரர்களுக்கும் தொண்டர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். நபிமார்களுக்கும் அல்லாஹ் உம்மத்துகளை கொடுக்கத்தான் செய்திருந்தான். ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் அஸ்ஹாபுகளை தோழர்களை கொடுத்திருந்தான். அதே போன்ற தொண்டர்களை, தோழர்களை, சஹாபாக்களை உலகத்தில் எந்த தலைவருக்கும் கொடுக்கவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை. அவ்வளவு சிறப்புக்குரிய தோழர்களை, தொண்டர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த தோழர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி பட்டு கொண்டார்கள், நிறைவு பட்டு கொண்டார்கள். தன்னுடைய வஃபாத்திற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் இருந்து சஹாபாக்களை பார்த்து கண்மணி நாயகம் அழுவார்கள். வஃபாத்தினுடைய கடைசி நாள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்காக அணிவகுத்து நிற்கிற நேரத்தில் தன்னுடைய திரையை நீக்கி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த அருமையான காட்சியை பார்த்து கண்மணி நாயகத்தினுடைய முகம் 14ஆம் பக்கத்து நிலவு தோற்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமாக, ஒளிமயமானதாக, இலங்கக்கூடியதாக, வெளிச்சத்தை தரக்கூடியதாக ஆகியிருந்தது. சஹாபாக்களே சொல்லுவார்கள், அதற்கு முன்னாலும் நாங்கள் அந்த பிரகாசத்தை பார்க்கவில்லை, இனிமேல் அந்த பிரகாசத்தை நாங்கள் பார்க்க போவதும் இல்லை. அதுபோன்ற ஒரு பிரகாசத்தை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி அப்பா அவர்கள் இன்றைய வித்திரியாவில் சில அடிகளை சொல்லி காட்டுவார்கள். சஹாபல் முகஃபி, சஹாபல் முகஃபி. யா, ஒரு யாவை முன்னால் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். யா சஹாபல் முகஃபி அல்லது முகஃபா, இரண்டுமே கண்மணி நாயகத்தினுடைய பெயர் நாமங்களில் ஒரு பெயர் நாமமாக சொல்லி காட்டுவார்கள். முகஃபி என்றாலும் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நாமங்களில் உள்ளது. அந்த பெயர் நாமங்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள், சஹாபாக்களால் பின்பற்றப்படக்கூடியவர்கள் என்ற பொருளை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய அந்த பொருளிலே
முகஃபியின் தோழர்களே,